வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோல்டர் ஃபுல்லாகவே பாட் மைனிங் போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே டெலகிராம் தான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ மைனிங் எப்படா பண்ணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா டெலகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது போல் மைனிங் ரொம்ப ட்ரஸ்டான மைனிங் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து விட்ராவல் கொடுத்துருந்தாங்க இப்போது. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதத்தில் ஓகேங்களா. ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச்சில் ஏப்ரலில் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ மேலே வந்து லிஸ்டிங் பண்ணாங்க, பினான்ஸில் லிஸ்ட்டு பண்ணாங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பேமெண்ட் ப்ரூஃப் கூட இப்போ காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதுபோல் மைனிங்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே போல் பேமெண்ட் கொடுக்குற மைனிங் தான் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 கிடையாது. ஸோ $500, $100, $300, $700 இந்த போல் நிறைய எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணாங்க இண்டிவிஜுவல் மட்டுமே சரிங்களா. அதிகம் ரெஃபர் பண்ணவங்க இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணாங்க. அதிகமாக ரெஃபர் பண்ணதை விட அதிகமாக ஒர்க் பண்ணவும் சொல்லணும் அவ்வளோதான். ஸோ அந்த எவ்வளோ தூரம் அவர் டேப் பண்ணாங்களோ அந்தளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணாங்க ஓகேங்களா. சரி ஓகே, அந்த ப்ரூஃபில் நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இது போல் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபோல்டர் இப்படி நீட்டாக நிறைய சேனல் இருக்கும் இல்லையா. தனியாக இந்த மாதிரி பிரித்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதை மறக்காமல் போய்ட்டு இது உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து டாஸ்க்கு முடிச்சிடலாம். ஸோ அப்படின்லாம் எல்லா சேனலு குரூப் எல்லாம் கலந்து போயிருக்கோம் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக போகிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் சேட் ஃபோல்டர் இருக்கும், இங்கே பாருங்கள் ஓகேங்களா. இந்த சேட் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து சேட் ஆன் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணினா அங்கே வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து டவுன் அப்படி அதாவது 2-3 வச்சுருக்கேன் டோட்டலாக ஓகேங்களா. பாட் மைன் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். இங்கே போய்ட்டு இதுக்கு ஒரு நேம் ஓகேங்களா. இந்த ஃபோல்டருக்கு வந்து என்ன கொடுக்கலாம், அவர்லி மைனிங் அப்படின்னு போடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவர்லி கிளைம் பண்ணுறதை வந்து ஒரு ஃபோல்டராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் தனியாக போடுறேன். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட்டு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே அங்கே ஆட் ஆகாது. ஸோ சின்ன அதுக்கும் அவள் தான், அதுக்குள்ளே ஆட் ஆச்சு இப்போ அவள் தான் சரியா. இப்போ போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட் சார்ட்ஸ் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம போய் என்ன பண்ணோம், இந்த சேட் அதாவது நம்ம இப்போ என்ன பாட்டை பண்ண போகிறோங்கிறது பண்ணோம். இப்போ மேலே போய் என்ன பண்ணுறேன், சிம்பிள் அப்படின்னு போடுறேன். சிம்பிள் அப்படிங்கிற டேப் ஓகேங்களா. இதெல்லாம் ஹவரில் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ போய் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ மேலே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது ஹவர்லி மைனிங் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாட் மைனிங் அப்படி காமனாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள் ஹவர்லி மைனிங் அப்படி தண்ணி வந்துச்சா. ஸோ இது போல் நீங்கள் ஃபோல்டர் போட்டு வச்சிங்கன்னா ஸோ இது ஃபுல்லாக போய் நம்ம ஹவர்லி எவ்வளோ கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. நான் இன்னும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ நான் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது போல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் எல்லாமே அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. சரி ஓகே, இன்றைக்கி கூட மணி நம்ம போகலாம் வாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அது நாட் காயின் இதுதான். அது பினான்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல் டைம் ஹை வந்து எவ்வளோ பேருக்கு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதாவது கரண்ட் ரேட் ஆல் டைம் ஹைங்கிறது மேலே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆல் டைம் ஹை ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷங்க, ஒரு $3 $3,000 பக்கமாக போயிருக்கு ஒரு காயின் ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.13 அதாவது $1.13 அந்த ரேட்டில் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அதில் விட்ரால் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. $256, $60 இது ரெண்டும் வந்து ஒரே ஆள் தான், ஒரே நபர் 2 அக்கௌண்ட்டு போட்டிருக்காரு. இதுபோல் 2-3 பேர் 2 அக்கௌண்ட்டு போட்டு நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க அதில். சரிங்க பாருங்கள், $412, $410 ஓகேங்களா. ஸோ இவங்க ஏர்ன் பண்ணது. ஸோ இது போல் இங்கே $148. ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கொடுத்தாங்க பேமெண்ட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இது வந்து 46,974 நாட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியும், $429. சும்மா இல்லைங்க, $429 எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு. ஸோ 429 × $85 போட்டால் கூட உங்களுக்கு வந்து $36,435 ஒரு 3 மாதம் டச் பண்ணதுக்காக, ஒரு டேப் பண்ணதுக்காக $36,000 கொடுப்பாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா. இதுதான் அந்த மைனிங் ஓகேங்களா. இது வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வித்தவுட் ரெஃபரில் ஏர்ன் பண்ணுது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 36,000 3ஆக டிவைட் பண்ணுங்கள், 3 மாதம் டிவைட் பண்ணுங்கள். ஸோ $12,000 ஒரு மாதத்தோட வருமானம் இருக்குது ஓகேங்களா, சும்மா டச் பண்ணதுக்கு ஓகேங்களா. ஸோ இது போல் கொடுப்பாங்களா, கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இது போல் மைனிங்லாம் நம்ம மிஸ் பண்ணலாமா பாருங்கள். இது போல் பார்த்துட்டே போகலாம், நிறைய ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருமே அவங்க பாசிட்டிவ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு போயிட்டே இருக்கும் லென்த்தாக. $119, ஸோ ஒரு $300, ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் லைனாக ஒன் பை ஒன்னாக. எவ்வளோ பேர் 9758 இது பண்ணியிருக்காரு ஒருத்தர், $219, ஸோ வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலும் ரொம்ப லென்த்தாக போகும் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, ஷார்ட்டாக ஒரு 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 உங்களோட நம்பிக்கையாக கொஞ்சம் காமிச்சேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் ஓகேங்களா. இதனால் வந்து டெலகிராம் சேனல் இருந்தாலே டெலகிராம் ஆப் இருந்தாலே போகிறோம். டெலகிராம் ஆப் பண்ணும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த 3 கோடை டச் பண்ணிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை போய்டுங்க, இங்கே பாருங்கள் உங்கள் யூசர் நேம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க பாருங்கள். இந்த இது போல் உங்களுக்கு வந்து நேம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இங்கே போய் சும்மா ஏதாச்சும் ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சேஞ்ச் யூசர் நேம் கொடுத்துட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேம் மட்டும், இந்த TME இங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இந்த நேம் மட்டும் ஒரு ஃபேன்சியாக ஒரு நேம் போட்டால் எடுக்காது. இப்போ குமார்னு போட்டிங்கன்னா குமார் நிறைய பேர் இருப்பாங்க, பக்கத்தில் ஒரு நம்பர் ஏதாவது 2 நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ போட்டிங்கன்னா எடுத்துக்கோ, அது போல் அவைலபிள் வரும். இங்கே டிக் குத்தினா டிக் ஆகிடும். ஸோ ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப்லாம் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. நியூ யூஸ் இருந்தால் கூட இந்த டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறது, அதாவது டெலகிராம் வந்து க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் இருந்தாலே போகும் சரியா. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு டெலகிராம் யூஸ் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்லாம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் சீட் மைனிங் அப்படி சொல்கிறது. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா ஹாட் காயின், ஸோ வெர்டர்ஸ் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, அதோட அதே போல் தான் இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியதான். இதில் டெய்லி போய்ட்டு ஹவர்லி 2 hours ஒன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட் பண்ண அது கூடிக்கிட்டே போகும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தான் வரும் உங்களுக்கு. க்ரியேட் அக்கௌண்ட் அப்படி தான் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஸ்டார்ட் பிளானிங் அப்படிங்கிறத கொடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சீடு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கிளைம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ கிளைம் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் மேலே வந்துருச்சு அந்த இடத்துல. கிளைம் ஆச்சுன்னா அந்த காட் இட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 hours இருக்குது. ஸோ நான் கிளைம் கொடுக்குறேன். ஸோ கிளைம் கொடுத்தோன்னா மேலே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது போல் வந்து ஹவர்லி நீ வந்து கிளைம் பண்ண தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நீங்கள். சாரி 3 இல்லை 4 hour ஓகேங்களா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 hours தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட் போடணும். இந்த பூஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மைண்ட் பண்ணுற காயினை வச்சு இது வந்து ஸ்டோரேஜ் லெவல், அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இப்போ எனக்கு கிடைக்குது இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு வரும். அதுக்கு நான் என்ன பண்ணால் 2 காயின் கொடுக்கணும். நான் மைண்ட் பண்ணி இப்போ 1.2 காயின் இருக்குது எனக்கு, நான் பண்ண முடியாது. ஸோ 2 காயின் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இது நான் அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும் 0.1, அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் இது 12 மணி நேரம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே அதிகமான காயின் கேட்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். இல்லைனா 6 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஏன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உள்ளே போய் கிளைம் பண்ணுற வரது நம்ம அது கூட பண்ண முடியாது. நான் அவ்வளோ சோம்பேறி நம்ம. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியம் நமக்கு. இந்த ட்ரீ லெவல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து 0.016 எனக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ நான் 2 காயின் கொடுத்தேன்னா 0.02 வந்து ஆட் ஆகும். 3வது லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 4வது லெவலுக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. அப்புறம் 5, 6 இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி வைக்க முடியுமோ அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 0.1 இருக்குன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் அவள் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே. நான் ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த லெவலில் இந்த ஹவர்லி கூட 6 hours வச்சா போகிறோம். நான் கரெக்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது 6 மணி நேரத்துக்கு பூஸ்ட் பண்ணிக்கோங்க போகிறோம். இது வேணா ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட வந்து இருக்கிற ஸ்டேஜ் எல்லாமே முடிச்சுக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வாட்டர் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து வாட்டர் அந்த மரத்தை வளர்க்குறது அது போல் மீனிங் இதுக்கு. ஸோ இது வந்து அவர் தான் ஓகேங்களா. அதை எக்ஸ் பவர். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு காயின் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1.5 இந்த 5வது லெவலுக்கு நான் வந்துட்டு வச்சு, இப்போ 4வது லெவலுக்கு இங்கேயே கணக்கு பாருங்களேன். ஒரு நிமிஷங்க, அது ஒன்றும் இல்லை, பிரைட்னஸ் வைக்கலாம் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, அதனால் பிரைட்னஸ் வச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.6 per hour அப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 போட்டு இன்ட்டு 1.6 போட்டுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1.6 காயின், அதாவது ப்ளஸ் 1 இன்ட்டு நம்ம 2.6 கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இதுதான் அங்கே சொல்கிறாங்க ஓகேவா. அதுபோல் வந்து இந்த லெவலில் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணும்போது கூட வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து ஆரம்பத்தில் 1-2 ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5வது லெவலுக்கு வரணும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் எனஃப் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் 1 மிஷன் டு அப்கிரேட் வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முடிஞ்சிச்சு, 5லேருந்து 5 முடிஞ்சிச்சு, இப்போ 6 வரேன் நான். ஸோ நாட் எனஃப்னு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதாவது அப்கிரேட் பண்ணணும் நான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 2x ஓகேங்களா. இப்போ நான் ஏர்ன் பண்ணுற காயின் ஒரு நாளைக்கு 1 வருது, எனக்கு 2ஆக கிடைக்கும். 2 4ஆக கிடைக்கும். ஆமாம் 2ஆக கிடைக்கும். சாரி 2ஆக கிடைக்கும் இல்லையா, 2x. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் மிஷன் அப்படி தான் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இந்த ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃப்ரெண்டு. ஸோ டோட்டலாக ஒரு 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் வந்து லைக் பண்ணுறது, இந்த ஒரு போஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த போஸ்ட் லைக் சும்மா கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டாலே போகிறோம், லைக் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி வந்து செக்இன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி செக்இன் நான் வந்து 2 நாளுக்கு முடிச்சிருக்கேன். 2 நாளுக்கு முடிச்சா ஒரு டிக் வரும். ஸோ 5 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். ஓகேங்களா. 5 நாளைக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். 5 நாளைக்கு பண்ணி முடிச்சா அந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் 2 நாள் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே. நான் டேரெக்டாக இங்கே மிஷனை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் போனஸ் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திருத்த உங்களுக்கு 1 2 இது பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகுது. இது மூலமாக நமக்கு வந்து அந்த காயினும் கிடைக்குது, சீடுங்கிற டோக்கன் நமக்கு கிடைக்குது. சரியா. அதாவது 10வது நாள் பார்த்தீங்கன்னா 0.1 கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காயின் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. என்னடா அதுன்னு நினைக்க வேண்டாம். கம்மியாக கொடுக்கறதுனால வந்து என்ன நடக்கும்னா, அந்த டோக்கனோட ரேட்டு வந்து அதிகமாக போகும். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு காயினுமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ரேட்டு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அதனால் வந்து கம்மியாக கிடைக்குது, என்னடா ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணி 0.5 தான் கிடச்சிது, 0.1 தான் கிடைக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து போக போக உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கூட கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கம்மியாக கிடைக்கும்போது அதிகமான காயின் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 காயினாவது நீங்கள் அதை சேர்த்து வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். சரி. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு காயின் ரேட்டு வந்து மினிமம் $5 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் $5 கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த டோட்டல் சப்ளை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஹாட் காயின் போல் இதுவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா இது டோட்டல் சப்ளை இருக்குது அவங்க சொல்லும் போது தான் தெரியும். சரி ஓகே. இது வந்து டெய்லி செக்இன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணிட்டே வாங்க. ஓகேவா. டெய்லி காலைல போனோடனே 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரீசெட் ஆகும். இது 1 2 இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா 3வது நாள் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு இன்னொரு காயின் இப்போ 0.0 சொன்னது அடுத்த நாள் ஆட் ஆகிடும். இது போல் கண்டினியூவாக 5 நாள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எந்த மிஷனு நான் சொன்னாலே அப்கிரேட் பண்ணுறது, அந்த வாட்டர் அப்கிரேட் பண்ணுறது முடிஞ்சிடும். ரைட்டா. இது ஒன்று. அடுத்தது ஃபாலோ டாஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு ஈஸி தான், எல்லாமே பண்ணுவீங்க. ஏதாவது சேனலில் ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, இது போல் டிஸ்காலில் ஜாயின் பண்ணுறது, இதுதான் எல்லாமே நீங்கள் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்துட்டாலும் போகிறோம். பட் ஆனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கேட்பாங்க ஏதாச்சும். ஓகேங்களா. ஸோ ஃபாலோ பண்ணியுமே வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு பேக் வந்துட்டாலே போகிறோம், ஆனால் முடிஞ்சிடும். ஓகேங்களா. காட்டிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டாக இதுக்குண்டான காயின் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் அவர் கம்யூனிட்டி, இதுவும் அதே தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. நான் பாருங்கள் லைவாக பண்ணி காமிக்கிறேன். சரி ஓகே. இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஓகே. அவ்வளோதான், அவருக்கு முடிஞ்சிச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ண அவசியம் இல்லை, இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே அது லெஃப்ட் ஆகிடும் அந்த சேனல் விட்டு. ஓகேங்களா. ஸோ நிறைய சேனல் இருந்ததுன்னா வந்து உங்களால் பண்ண முடியாது. ஒரு 500 சேனல் தான் மேக்ஸிமம் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டெலகிராம் சேனல். ஓகேங்களா. ஸோ சேனல் குரூப்லாம் தேவையில்லாத அப்பப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகிடுங்க. ஓகேவா. ஸோ காட்டிட்டு கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், டிக் ஆச்சு பாருங்கள். ஸோ 3 டிக் ஆச்சு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2வது நாள் அப்டேட் ஆகும். சாரி, ஒரு டாஸ்க்கு தான் அதில் இருக்குது. அதாவது இந்த டெய்லி செக்இன், அதனால் 1 காட்டுறாங்க. ஸோ 5 டாஸ்க்கு தான் 5 காட்டுறாங்க. அவ்வளோதான். சரிங்களா. இது வந்து டெய்லி செக்இன் மட்டும் கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். சரி ஓகே. அவ்வளோதான், மோஸ்ட்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.054 வந்து ஆட் ஆகுது. எனக்கு 0.054 × 24 போட்டோம்னாக்கா ஒரு நாளைக்கு 1.296 காயின் வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகணும். நம்ம அதிகப்படுத்த ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5-10 காயின் அதிகபட்சம் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவே பெரிய விஷயம். அதுபோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். இங்கே வந்து நான் சொன்ன அந்த வாட்டர் வாங்க, இந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போகும். ஸோ உங்கள் காயின் அதிகரிக்க எதுவும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு சூப்பரான மைனிங் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிடும். இங்கே மேலே வந்து ஆட் ஆகிடுது காயின். ஓகே. இந்த 1.5 ஆடிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ திரும்ப வந்து ரிசெட் ஆகிடும். அதாவது 4 ஹவர்ஸ். நீங்கள் 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் உள்ளே போனோம் அப்படியே. சாரி, நீங்கள் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் காட்டும் இல்லையா பேசிக்காக. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் போய் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு பார்த்தா கிளைம் இருக்கும். நீங்கள் எப்போ டைம் கிடையாது உள்ளே போய் கிளைம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து திரும்ப 2 ஹவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ காலை உதாரணத்துக்கு 6 மணிக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுன்னா திரும்ப 8 மணிக்கு தான் நீங்கள் போய் கிளைம் பண்ணணுமான்னு கிடையாது. ஒரு 7 மணிக்கு டைம் கிடையாது, அவ்வளோ போய் பண்ணிக்கோங்க. அப்போ அங்கேருந்து 2 மணி நேரம் டைம் நமக்கு கிடைக்கும். 9 மணி நேரம் நம்ம டைம் இருக்கும். ஸோ அதுபோல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து அப்டேட் கொடுப்பாங்க, கமிங் சூனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்டாக சொல்லிட்டு ஸோ இன்வைட் பண்ணுறது அந்த ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து கிளிக் பண்ணி இந்த இன்வைட் லிங்க் காப்பி கொடுத்து ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பாலிகன் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஓ மேக்கர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு அனிமோஸா ஓகேங்களா, அனிமோக்கா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாமே இவங்களாம் பெரிய கம்யூனிட்டி. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஃபியூச்சரில், அதாவது நியர் ப்ரோட்டோக்கால் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ ஆட்காயினா அது போல் பாலிகன் ஃபாலோ பண்ணுறாங்க இவங்கள. ஸோ இது வந்து பாலிகன் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டு, ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற மைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா, அதாவது CX.io இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சோட மைனிங். ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏர்ட்ராப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இவங்க மைனிங்காக கொடுத்து அவங்க ஓன் டோக்கனை கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சூப்பரான மைனிங். ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் போகும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த CX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நம்ம மைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பாட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. அங்கே இமெயில் ஐடி கேட்பாங்க. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் கொடுங்க. ஓகேங்களா. அப்புறம் ஃபார்முங்கிறது ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஒரு 10 டைம்ஸ் உங்களுக்கு டேப் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. சும்மா 10 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். இது வந்து கிளைம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிளைம் ஆச்சா. சரி, இது வந்து சும்மா அப்பப்போ இந்த டைம் முடிஞ்சோடனே அப்பப்போ வரும். அப்பப்போ உள்ள முடிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. இது ஓகேங்களா. இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் கிளிக் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது ரிவார்டு. இது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஆப்பை போய் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பு தான் இது. ஓகேங்களா. இந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு அங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களா பாட்டில், அதே மெயில் ஐடி கொடுத்து இங்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வெரிஃபை அக்கௌண்ட்டு கேஒய்சிலாம் பண்ண தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எப்போ பண்ணாங்க நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா இப்போதைக்கு ஏன்னா கண்டிப்பாக நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான் இது ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, டேரெக்டாக ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது. ஓகேங்களா. எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு 5 நாள் ஆகும் நமக்கு இந்த ரிவ்யூ முடியறதுக்கு, இந்த ரிவார்டு வர்றதுக்கு. ஒரு 10,000 CXP அப்படிங்கிற டோக்கன் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு 5 நாள் ஆகும். சரிங்களா. எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ அந்த கோங்கிறத கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த ஆப்புக்குள்ளே போகும். பட் மறக்காமல் நீங்கள் அதே மெரிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. மாற்றி கொடுத்துட போகிறீங்க. ரைட்டாக ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்வைட். ஓகேங்களா. இன்வைட் பண்ணால் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் எத்தனை இன்வைட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப், அதாவது இதெல்லாம் வந்து ஈஸி தான். நீங்கள் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஏர்ட்ராப் தான் எதுவுமே இந்த ஃபாலோ பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் பேக் போய்ட்டு வந்துடலாங்க. ஓகேங்களா. நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ண அவசியமே கிடையாது. பேக் போய்ட்டு செக் கிளைம் கொடுத்தீங்கன்னா கிளைம் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான் அந்த டாஸ்க்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே இந்த ஹவர்லி ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு அதை நீங்கள் கிளைம் பண்ணணும். இதான் டாஸ்க் நமக்கு. இப்போ நம்ம கொடுத்த டாஸ்க்கு வந்து ஒன் டைம் தான். இந்த டாஸ்க் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வரும் இது. ஓகேங்களா. ஸோ இந்த CXPங்கிறது இதான் மைனிங் நமக்கு. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்டே வரணும். ரைட்டுங்களா. ஸோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வைட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இன்வைட்டுக்கெலாம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் ஏதோ ரெவன்யூ வருது. ஓகேங்களா. ஸோ இன்வைட்டுக்கும் இதில் இன்கம் இருக்குது. ஸோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ எனக்கு ஒரு 29 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்தாலும் வராட்டியும் ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது நிறைய இதில் இருக்குது. சரிங்களா. இந்த டாஸ்க் முடித்தாலும் நிறைய இன்கம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது நம்ம டெய்லி மறக்காமல் போய்ட்டு நீங்கள் இந்த கிளைமுங்கிறத கொடுத்துட்டே இருக்கணும். அந்த டெய்லிங்கிறது மீன்ஸ் 4 ஹவர்ஸ் ஒன்ஸு. ஸோ அதை கொடுத்தா தான் உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து உங்கள் மெயின் பேஜில் வந்து ஆட் ஆகிடுங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தா 1 10 100 1000 1,63,000 இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இது போல் இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிளைம் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் எப்போ நம்ம விட்ரால் பண்ணுவோம் அப்போ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பாருங்கள் இப்போ திரும்ப ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மேலே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது போல் டேப் பண்ணி ஸோ அது முடியும் போதெல்லாம் நீங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் போய் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு நல்ல 2 சூப்பரான மைனிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தா ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ், அதாவது ஜஸ்டின்சன் இருக்கார் இல்லையா, அதாவது ட்ரானோட CEO அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ப்ளஸ் காயின் மார்க்கெட் கேப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பெரிய கம்யூனிட்டி எல்லாமே பாருங்கள், இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பெரிய ப்ராஜெக்டாக அமையும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். என்ன ஒர்க் பண்ண போகிறோம், டெலிகிராம் சேனலில் போய்ட்டு நம்ம வந்து டெய்லி போய்ட்டு அதை கிளைம் பண்ண போகிறோம் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 2 ப்ராஜெக்ட்டும் சூப்பரான ப்ராஜெக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இது போல் ரிமைண்டர் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஹாட் மைனிங், எஸ்காயின், மீம்ஃபை, டேப்ஸ் அப்பு ஆல்ரெடி முடிய போகுது. ஸோ இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் 9 நாளில் முடிய போகுது அது. ஸோ அப்புறம் ஹாம்ஸ்டரு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே 100% ட்ரஸ்டான ஒரு மைனிங்கு. ஓகேங்களா. இது எல்லாமே நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் பண்ணலையோ அதை போய் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. அவ்வளோதான். வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.